ஒரு பள்ளிக்கு நிர்வாகம் இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய நேரத்துல அவன் அதிருச்சி இவர் எதிர்ச்சி அவர் அதோட தொடர்பு இவரோட தொடர்பு இதை பார்த்ததுக்கு முன்னால மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இமாம் ஜமாத்தோட முன்சொப்புல இருந்து பஜ்ருடைய தொழுகையை சொல்லுறாங்களா? பஜ்ர் தொழாதவனுக்கு நிர்வாகத்துல போட்டா முதலாவது ஒரு ஊருக்கு முசீபத்தும் அடிக்கிறது ரஹ்மத்தும் அடிக்கிறது நிர்வாகத்தை அடிக்கிறான். நிர்வாகிகள் தொழுந்தால் முதலாவது ரஹ்மத் அல்லாஹ் இறக்குறான் அந்த ஊருடைய நிர்வாகிகளுக்கு. அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? மக்கள் இஷ்யூ பண்ணி அல்லாஹ் உத்தரவு கொடுக்குறான். நிர்வாகிகள் பஜ்ர் இல்லாம குடும்ப வாழ்க்கையை முடிஞ்சு போட்டு குளிப்புடைய பொருளோட அவர்கள் ஊர்ல தூங்குவாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத் ஊரை தாக்கும். அதனால நிர்வாகிகளும் என்ன செய்யணுமா? பஜ்ருக்கு தொழக்கூடிய நிர்வாகிகள் பள்ளிகளுக்கு நிர்வாகம் செய்ய வரணும். அதுல தான் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல தான் அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மூணாவது பகுதி என்னோட பொஸ்மார்கள் கண்ணியமான சகோதர பெரியார்களே, உங்களோட கடையில் ஒரு 10 பேர் வேலை செய்யறேன்னு சொன்னா நீங்க சந்தோஷம் அடைகிறீங்க. மாஷா அல்லாஹ், எனக்கு சீரால வேலை செய்யறவன் எனக்கு நல்ல சம்பாதிச்சுட்டாரான் இப்படின்னு சொல்லி ஒரு சைடை மட்டும் பார்க்காம உங்களோட கடையில உள்ள ஆட்களுக்கு நீங்க தொழுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறீங்களா? அவன் பஜ்ர் கொள்ளுட்டா கடைக்கு வாரானா? எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் கொழும்பெரிய நானும் பஜார்ல இருக்கிறவர் தான். கண்ணியமானவர்களே, கண்ணியத்துக்கு அல்லா நல்லடியார்களே, ஒரு பொஸ்கொண்டு இருக்கிறாரு. பேரூர் கேட்கவானம் அல்ல அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். சின்ன வயசு ஆனா பெரிய ஒரு கடைக்கு பொறுப்புதாரியா இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? அவரின் கீழால 10 பேர் வேலை. அவர் என்ன செஞ்சுக்கிறார்? பிசினஸுக்கு ஒரு குரூப் ஓபன் பண்ணிருக்கிறாரு. பஜ்ர் கொள்கைக்கு சொல்லி ஒரு குரூப் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு கடையில வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பஜ்ருடைய நேரத்துல கோல் அடிக்கி பஜ்ருக்கு ஏற்பாடுவார். இப்படி அப்படி பொஸ்கொண்டு காத்திருப்பார். அவர் சொன்ன ஒரே ஒரு சோகமான வார்த்தை, பொஸ்பாடுல பாய்க்கக்கூடிய வார்த்தை என்னது? அடே கடையில வியாபாரத்தை பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தை பாய்ப்பாங்க. அவர் பாய்க்கக்கூடிய ஒரே வார்த்தை, அல்லாஹ் இன்னைக்கு வியாபாரம் போவாட்டி பரவாயில்ல, எவனும் என்னோட கொழும்பு பேச்சில சொல்றேன்டா, எவனும் தயவு செய்து பஜ்ர் சொல்லுவாம கடைக்கு முசீபக்கூடிய மோட்டோட வராது. இதுதான் அவருடைய கஷ்டம். இந்த பயத்துல என்ன நடக்குது? கொடியமாக்கள் பஜ்ருடைய தொழுகையை சொல்லுங்கிட்டு வாராங்க. இப்ப அந்த கொடியமாக்களே சொல்றாங்க, இவ்வளவு காலமா எங்களோட கால நேரத்தை நாங்க அநியாயமாக்கினோம், பஜ்ர் தொழுகை எவ்வளவு பெரிய பரக்கத் கொண்டு இருக்கான்னு சொல்லி நாங்க இப்பதான் விளங்கினோம்ன்றாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படியாப்பட்ட சிந்தனைகள் வாரதிற்கே பெரிய விஷயம் கண்ணியமானவர்களே. அதனால கண்ணியமானவர்களே, கடையில வேலை செய்யறவன்ட்ட பஜ்ருடைய தொழுகை இருக்கான்னு சொல்லி பாருங்க. அது இல்லாட்டி உங்களோட கடை ஒரு நாளும் முன்னேற்றத்துக்கு வராது. ஹோட்டல் வியாபாரிகளே, யாராவது ஹோட்டல் வியாபாரத்தை இருந்தவள் அனைவர் விட்ட ஹோட்டல் வியாபாரிகள் சமாஜத்துடைய நேரத்தில் தான் கடையை கொடுக்கிறாங்க. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன? அவர்கிட்ட தாஜத் இல்ல. அது ஒரு 2 ரக்கா தாஜத் தொழுவது கஷ்டம். பள்ளி பக்கத்துல இருக்கு. ஒரு 2 ரக்கா தாஜத் தொழுவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? பஜ்ருடைய தொழுகை சொல்வது கஷ்டமா இருக்கா? கொத்தடிக்கிறவன்ட்ட ரொட்டி அடிக்கிறவன்ட்ட தொழுகை இல்ல. அந்த முசீபத் பிடிச்ச கையால சாப்பாடு போடுறான், பஜ்ரை சொல்லுது அவன் கடையில தீய பிடிக்க போறான், அவன் முசீபத் சேர்ந்து இந்த மனுஷனுக்கு தான் வெளிப்படையா சொன்ன போல இதுதான் உண்மை. பேச்சுக்கள் காரமா இருந்து யாரும் கோழிச்சு கொள்ளவானம். வெளிப்படையா இதுதான் காரணம். நாங்க எங்கேயும் போட்டே வரல. வாழ்க்கைய அல்லாஹ் சொல்றான், பஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக பஜ்ரை கொண்டு உன்னோட வாழ்க்கையை ஆரம்பி, உன்னோட குடும்ப வாழ்க்கை, உன்னோட இல்லற வாழ்க்கை, உன்னோட தொழில் தொடர்பு, உன்னோட வாழ்க்கை எல்லா விதமான பழக்கத்தை அல்லாஹ் உனக்கு தொடர்ந்து தருவான். பஜ்ருடைய தொழுகை உன்னோட வாழ்க்கையில இல்லையோ நீ ஒன்று நினைக்கணும், நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை தந்திருக்கிறான். அதனால இன்ஷா இதுக்கு பின்னால் இந்த வாழ்க்கையை நான் பஜ்ரை கொண்டு ஆரம்பிப்பேன்னு சொல்லி உறுதியான நீயத்தோட குதுபா பிரசங்கத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தர் வெளிப்போம். கண்ணியமான சோதர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்தை உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திக்கிறார். கண்ணியமானவர்களே, நாளை என்பது இல்ல, அடுத்த செகண்ட் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். இல்ல, இருக்கிற சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்வோம். மௌத்துடைய செய்திகள் கண்ணியமானவர்களே, வயசு வித்தியாசம் இல்ல. 90 வயசு அப்பா மூச்சை இழுத்து இருக்கிறாரு. மகன்மார்கள் சப்பன் கூடவே வாங்கி வச்சாச்சு. இன்றைக்கோ தெரியாது, நாளைக்கோ தெரியாதுன்னு சொல்லி. ஆனா அவரு அந்த பெட்ல இருந்து கொண்டு எத்தனையோ ஜனாதா செய்தியை காதுல கேட்டுக்கொண்டிருக்க. அப்பாவோட பேரன் மவுத்தான், அப்பாவோட பேச்சு மவுத்தான். ஆனா இவர் பேர் சேர்ந்த பாடு இல்லை. மவுத் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்த நெருக்கமா இருக்கு. நாங்க மௌத்தா போய் கபூருக்கு வந்த கபூர்ல போய் அடக்கம் செய்ய போறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யாரும் வரமாட்டாங்க. என் அன்பான மனைவியா இருந்தாலும் அவ சொல்ல மாட்டா, நான் மௌத்தா போனதன் பின்னாலே இந்த மாப்பிள்ளைக்கு இங்க சியாரமான கத்துக்கள் யாராவது சொல்லுவாங்களா? மையத்து போயிட்டு அடக்கம் செய்யுங்க, 1 வருஷத்துல அவங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொள்வோம். ஐட்டா உலகத்துடைய வாழ்க்கையினுடைய சுருக்க கண்ணியமானவர்களே.
அதனால மௌத்துக்கு முன்னால எங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்வோம், தக்குவாவை சம்பாதித்துக் கொள்வோம்.